H1B விசா இருக்கு இல்லையா, இதோட ஆண்டு கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். 1990களுடைய இறுதி காலத்தில் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை விஸ்வரூபம் எடுக்குது. அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் என்ன செய்கிறாருன்னா, இந்த H1B விசாவுக்கு அனுமதி கொடுக்குறாரு. H1B விசாக்கள் கணினி குலுக்கல் முறையில் தான் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு ஆண்டுக்கு 85,000 பேருக்கு H1B விசாக்களை இந்த முறையில் அமெரிக்கா வழங்கிட்டு இருக்கு. இந்த H1B விசா இருக்கு இல்லையா, இதை பெரும்பாலும் கார்ப்பரேட் மற்றும் ஐடி நிறுவனங்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அதுதான் பெற முடியும். நடப்பாண்டில் அதிகபட்சமாக அமேசான் நிறுவனம் சுமார் 10,000 வெளிநாட்டவரை பணியில் அமர்த்துவதற்காக இந்த H1B விசாக்களை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக TCS 5,505 விசாக்களுக்கு ஒப்புதல் பெற்றிருக்கிறது. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் அப்படின்னு இந்த நிறுவனங்களும் H1B விசாக்களை கணிசமாக பெற்று வருகின்றன. இந்த H1B விசா வாங்குறாங்க இல்லையா, இப்படி வாங்கிட்டு அங்கே போய் அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெரும்பாலும் கலிஃபோர்னியாவில் தான் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த விசாக்களை பெறுபவர்களில் 71% பேர் இந்தியர்கள், 11.7% பேர் சீனர்கள். இதனால தான் இந்தியர்களுக்கான பலத்த அடி அப்படின்னு இதை நம்ம பார்க்குறோம். விசா விண்ணப்ப கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை பணியமர்த்துவதற்கு தயக்கம் காட்டக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதன் விளைவாக என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையான இந்திய தொழில்நுட்ப நிபுணர்கள், அது மட்டும் இல்லாமல் பிற துறை சார்ந்தவர்கள்லாம் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது. இது இந்திய இளைஞர்களுடைய அமெரிக்க கனவுக்கு ஒரு பெரிய தடையாக அமையக்கூடும். விசா கட்டண உயர்வு இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் நிதிச்சுமையையும் ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்திய நிறுவனங்கள் பெருமளவுக்கு கோலோச்சிட்டு இருக்கின்றன. அமெரிக்காவில் இருந்தாலும் நம்முடைய நிறுவனங்கள் தான் அங்கே பெருமளவுக்கு லாபம் ஈட்டக்கூடியது. அதே போல் சாஃப்ட்வேரை டாமினண்ட்டாக நாம் தான் இருக்கிறோம். இப்போ சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கான நிதி நெருக்கடி ஏற்படும் சொன்னால, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கான விசாக்களுக்கான அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும், இந்த செலவுகள் இறுதியில் இந்திய ஊழியர்களுடைய ஊதியத்தை குறைக்கவோ அல்லது அமெரிக்காவுக்கு பணியாளர்களை அனுப்புவதை நிறுத்தவோ வழிவகுக்கக்கூடியதாக மாறிடும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அனுபவம் இல்லாத அல்லது குறைந்த ஊதியம் பெறக்கூடிய இந்திய பட்டதாரிகளுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் குறைந்துவிடும். H1B விசா வைத்திருக்கக்கூடிய இந்திய ஊழியர்களுடைய குடும்பத்தினரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். இப்போ அங்கே H1B விசாவில் இருக்காங்களே, அவங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் கிரீன் கார்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும் கேள்விக்குறியாகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது.